நண்பா வணக்கம். ஓகே, நான் இப்போ டியூட்டிக்கு வந்திருக்கேன். டியூட்டிக்கு போயிட்டுருக்கேன். ரெட் ஹில்ஸ் செங்குன்றத்தில் இறங்கியிருக்கேன். இப்போ எனக்கு பஸ்ஸு கிடையாது, சும்மா தான் இருப்பேன். ஒரு மணி இப்போ ஒரு 12 அது மாதிரி ஆகிட்டு 12 ஒன்றுகிட்ட. இங்கே வந்தீங்கன்னா எனக்கு இப்போ நான் பஸ்ஸு கிடையாது, நடந்தான் போக போகிறேன். ரெட் ஹில்ஸ் நம்ம வந்து இது டோல்கேட்டு பக்கத்தில் போனோம். ஆப்போசிட்டாக திருப்பி இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மாப்பிள்ளை தேநீர் கடை. இது எனக்கு பிடிச்ச கடை. எப்போ வந்தாலும் இங்கே வந்து, ஏன்னா இது கரெக்டாக நான் வர்ற நேரத்தில் கரெக்டாக பசி. ஏன்னா மதியமே சாயங்காலமே சாப்பிட்டு வந்துடுவோம்ல. இப்போ நான் உதாரணத்துக்கு பாண்டிச்சேரிலேருந்து வர்றேன். எனக்கு ஒரு 6 மணி 7 மணிக்கிட்ட பஸ் எடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கு வரும்போது இப்படி மாட்டிக்குவேன். கரெக்டாக பசி ப்ளஸ் வந்து வண்டி கிடைக்காது. எல்லாத்தோட முக்கியம் வண்டி கிடைக்காது. நான் இங்கே வந்துடுவேன். ஓகே, அங்கே போயிட்டு ஒரு பன்னு ஒன்று வாங்கிட்டு வந்துடும். இங்கே இது ஃபேமஸ் நண்பா தான். அவர் அங்கே உள்ள ரெடி பண்ணுறது, அதனால் கிடைக்கும். அதை கொண்டுட்டார். ஓகே, அதை வந்துட்டு. ஓகே, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, வாங்கிட்டு வந்தாச்சு. இது நைட்டு கொஞ்சம் பசி ஆற்று நண்பா. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மலாய் பன், மாப்பிள்ளை தேநீர் கடை மலாய் பன் சாப்பிட்டு பார்ப்போம் நண்பா. சாப்பிடுங்க. நான் செம பசியில் இருக்கேன். பசியில் அப்படி அதில் தேங்காய் பூ, சர்க்கரை, மலாய், அந்த இது சொல்கிறது பேர் வர மாட்டேங்குது. அதனால் சூப்பராக இருக்கு நண்பா. இன்னுமே அருமையாக இருக்குது. பாலாடை கண்டிப்பாக கொடுக்கலாம். 20 ரூபா கொஞ்சம் அதிகம்தான். 15 கிராம் கொடுக்கலாம். மற்றபடி இந்த நேரத்துக்கு தனியாக பிரித்து சாப்பிடாங்க நண்பா. சீனி எல்லாம் இதுலேயே நின்றுட்டு, அதனால் மொத்தமாக சாப்பிட்ணும். நான் இப்போ எப்படி இருக்குன்னு பிரித்து பார்க்க பிரித்தேன். ஆனால் ஒன்றாவே சாப்பிட்ருக்கணும். பயங்கர சூடாக இருக்குது. எனக்கு இவ்வளோ சூடெலாம் எனக்கு சாப்பிட முடியாது.
அந்த சீனி கருக்கு முறுக்குன்னு இருக்கு. குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்பா. ஏன்னா எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. அதாவது ரொம்ப சிம்பிளாக அழகாக அப்படி ஒன்றும் ரொம்ப அதில் அப்படியே அந்த ராக்கெட் சயின்ஸு ஃபுட்டு அப்படியெல்லாம் கிடையாது. ஆவரேஜாக அதில் என்ன கொஞ்சம் மலை இது பாலாடை சர்க்கரை தேங்காய் பூ வெண்ணெய் அவ்வளோ, வேறு ஒன்றும். நல்லா இருந்துச்சு. அது என்னென்னு தெரில, அது அப்படி அவங்க ஹைப் ஏற்றி வச்சுருக்காங்க, அதனால் இது நல்லா இருக்குது அப்படி என்னென்னு தெரில. ஆவரேஜாக நமக்கு வந்து அந்த பன்னு டீ சாப்பிட்டு நமக்கு அந்த பழக்கம் இருக்குல்ல, அதனால் இது எனக்கு தெரிஞ்சு பிடிச்ச மாதிரி இருக்குது. எனக்கு பிடிச்சிருந்துச்சி கண்டிப்பாக. ஏன்னா வேறு யாரும் இந்த காம்பினேஷனை உருவாக்கலைன்னு நினைக்கிறேன். அதாவது இது இப்படி ஒரு காம்பினேஷன் இருக்குது அப்படின்ட்டு உருவாக்கலைன்னு எனக்கு நான் அப்படி நினைக்கிறேன். நம்ம பொதுவாகவே வந்து பன்னு டீ அப்படி சாப்பிட்டோம்ல, அதனால் இது வித்தியாசமாக இருக்க போய் அது கொஞ்சம் பாப்புலர் ஆகிட்டு.